நான் டான் பிராட்மன் விளையாடுவதை பார்த்ததில்லை, ஆனால் இவர் விளையாடுவதை பார்த்திருக்கிறேன். இவரை விட சிறந்த பேட்ஸ்மேனை என்னுடைய கிரிக்கெட் கரியரில் பார்த்ததில்லை என ஒரு வீரரை பற்றி சச்சின் கூறியுள்ளார். இவர் 22 ஆண்டுகள் கிரிக்கெட் ஆடி பேட்டிங், பவுலிங் என சகல துறைகளிலும் அசத்தி உள்ளார். வி ரிச்சர்ட் சச்சினுக்கு அடுத்து இவரை தான் மாஸ்டர் பிளாஸ்டர் என அனைவரும் அழைப்பார்கள். அதிரடிக்கு பெயர் போன இவர் இந்தியாவுடன் என்றால் சற்று கூடுதல் அதிரடியுடன் ஆடுவார். அவர்தான் தலை சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவரான சனத் ஜெயசூர்யா. 1969ஆம் ஆண்டு இலங்கையில் பிறந்தவர்தான் சனத் ஜெயசூர்யா. இளம் வயதில் கிரிக்கெட்டில் ஆர்வம் வந்தது. அங்கு நன்றாக விளையாடி பள்ளியின் ஜூனியர் அணியில் இடம் பிடித்தார். ஜெயசூர்யாவின் குடும்பம் மிக ஏழ்மையான குடும்பம் என்பதால் கிரிக்கெட்டில் தீவிரமாக ஆர்வம் காட்ட தொடங்கியதை அவரின் அம்மா விரும்பவில்லை. ஆனால் அவர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தளபதி தான் வீட்டில் பேசி சம்மதிக்க வைத்ததோடு கிரிக்கெட்டிற்கு தேவையான செலவுகளையும் பார்த்து கொண்டார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்றாக விளையாட பள்ளியின் அண்டர் 11 அணிக்கு கேப்டன் ஆனார். அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி 1988ஆம் ஆண்டு அண்டர் 19 உலகக்கோப்பை விளையாட ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற இலங்கையின் அண்டர் 19 அணியில் ஜெயசூர்யாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. தினமும் பயிற்சிக்காக அவரின் கிராமத்திலிருந்து கொழும்புவுக்கு 4 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. கிரிக்கெட்டின் மீதிருந்த ஆர்வத்தாலும் இலங்கை அணிக்காக விளையாட வேண்டும் என்ற கனவாலும் ஜெயசூர்யாவுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஆனால் அதற்கு போதிய பணம் இல்லாததால் பள்ளியின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அந்த பணத்தை கொடுத்து உதவினர். அங்கு நன்றாக விளையாட 1989ஆம் ஆண்டு பாகிஸ்தான் விளையாட சென்ற இலங்கையின் பி அணியிலும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த தொடரில் ஒரு சதம், 2 இரட்டை சதம் என அடித்து தேர்வுக்குழுவின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் ஜெயசூர்யா. அதனால் அந்த ஆண்டு நடக்கவிருந்த ஆஸ்திரேலியாவுடனான தொடரில் ஸ்குவாடில் 2 விக்கெட் கீப்பருக்கு பதிலாக ஒரு விக்கெட் கீப்பரை மட்டும் எடுத்து இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. தொடக்கத்தில் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனாக 6வது 7வது பொசிஷனில் பேட்டிங் ஆடினார் ஜெயசூர்யா. பெரும்பாலும் 40-45வது ஓவர்களுக்கு மேல் பேட்டிங் வருவதால் அதிரடியாக ஆடினாலும் அதிக ரன்கள் அடிக்க முடியாமல் போனது. அந்த பொசிஷனில் அவரால் தன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்த முடியவில்லை. 1994ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடனான தொடருக்கு முன்பு இலங்கை அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேனான ரோஷன் மஹனாமாவுக்கு காயம் ஏற்பட்டது. அப்போது இலங்கை அணியின் பயிற்சியாளர், கேப்டன் மற்றும் டீம் மேனேஜர் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு இலங்கை கிரிக்கெட் அணியோடு அல்லாமல் உலக கிரிக்கெட்டையே புரட்டி போட்டது. முதல் பவர் பிளேயில் 30 யார்ட் சர்க்கிளுக்கு வெளியில் குறைவாக இருக்கும் ஃபீல்டரை பயன்படுத்தி பினிஷரான ஜெயசூர்யாவை ஓபனிங் இறக்கி அடித்து ஆட வைப்பதுதான் அந்த முடிவு. அதுவரை கிரிக்கெட்டில் பெரும்பாலும் நிதானமாக ஆடி வந்த ஓபனர்களுக்கு மாற்றாக பியர்லெஸ் மற்றும் அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடினார் ஜெயசூர்யா. இலங்கை அணியின் நிர்வாகமும் விக்கெட்டை பற்றி கவலைப்படாமல் அதிரடியாக ஆட அறிவுறுத்தியது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திய ஜெயசூர்யா பாகிஸ்தான் உடனான ஒருநாள் தொடரில் தொடர்ந்து 3 போட்டியில் 3 அரை சதம் அடித்து அசத்தினார். இதனால் இலங்கை அணியில் ஓபனிங் பேட்ஸ்மேனாக தனக்கான இடத்தை உறுதி செய்தார். அடுத்து நடந்த ஆஸ்திரேலியா தொடரில் டெஸ்ட் போட்டியில் தனது முதல் டெஸ்ட் சதத்தை பதிவு செய்தார். இந்த சதம் இலங்கை டெஸ்ட் அணியில் அவருக்கான இடத்தை உறுதி செய்தது. ஆஸ்திரேலியாவின் பலம் பொருந்திய பவுலிங் அட்டாக்கிற்கு எதிராக சிறப்பாக ஆடிய பிறகு ஜெயசூர்யாவின் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரித்தது. 1996ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் இலங்கையில் நடந்தது. குரூப் ஸ்டேஜ் முழுக்கவே சிறப்பாக ஆடிய இலங்கை ஒரு போட்டியில் கூட தோற்கவில்லை. அதில் இந்தியா இலங்கை மோதிய போட்டி டெல்லியில் நடந்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 271 ரன்கள் அடித்தது. இது மிகவும் சவாலான டார்கெட்டாக இருக்கும் என்றே இந்தியா நினைத்தது. ஆனால் ஓபனிங் பேட்ஸ்மேனான ஜெயசூர்யாவும் ரோமேஷ் குலவாத்திரனாவும் அதிரடியாக அடித்து ஆடத் தொடங்கினர். முதல் 3 ஓவரில் 42 ரன்கள் குவித்தனர். இந்த அதிரடி தொடக்கத்தோடு அல்லாமல் 76 பந்தில் 79 ரன்கள் அடித்து இலங்கையின் வெற்றிக்கு நல்ல அடித்தளம் அமைத்துக் கொடுத்தனர். 8 பந்து மீதம் வைத்தே இந்த போட்டியை வென்றது இலங்கை அணி. அடுத்து இங்கிலாந்துடனான காலிறுதி போட்டியில் 235 ரன்களை அடித்து சேஸ் செய்த போது 44 பந்துகளில் 82 ரன்கள் அடித்து அசத்தினார். அடுத்து இந்தியாவுடனான ஈடன் கார்டன் மைதானத்தில் மோதிய போட்டியில் 7 ஓவர் வீசி 12 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து அசத்தினார். அந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுடன் வென்று கோப்பையை கைப்பற்றியது இலங்கை அணி. இந்த தொடரில் 7 விக்கெட் எடுத்து
221 ரன்கள் அடித்து தொடர் நாயகன் விருதை வென்றார் ஜெயசூர்யா. 1997ஆம் ஆண்டுதான் ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ஸ்மேன் என்பதையும் நிரூபித்தார் ஜெயசூர்யா. அந்த ஆண்டு மட்டும் 1000 ரன்களுக்கு மேல் அடித்தார். இந்தியாவுடனான கொழும்புவில் நடந்த போட்டியில் 3 விக்கெட் எடுத்ததோடு பேட்டிங்கில் 13 மணி நேரத்திற்கு மேல் ஆடி 340 ரன்கள் அடித்து அசத்தினார். முச்சதம் அடித்த ஒரு சில வீரர்களில் இவரும் ஒருவர். ஆனால் 1999ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் கையில் ஏற்பட்டிருந்த காயத்தில் இருந்து முழுமையாக மீளாமல் இருந்ததால் 5 போட்டிகளில் விளையாடி 82 ரன்கள் மட்டுமே அடித்தார். அந்த உலகக்கோப்பை முடிந்த சில நாட்களிலேயே வருங்காலத்தை கருத்தில் கொண்டு இலங்கை அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். 2000ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முழுக்கவே சிறப்பாக பேட்டிங் செய்ததோடு கேப்டனாக இலங்கை அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்தார். இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதியது இலங்கை அணி. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணியில் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழக்க ஒற்றை ஆளாக இலங்கை அணியை சரிவிலிருந்து மீட்டார். ஜெயசூர்யா 189 ரன்கள் அடிக்க இலங்கை அணி 299 ரன்கள் அடித்தது. இலங்கை அணியின் 64% ரன்களை அடித்தது ஜெயசூர்யா தான். அடுத்து பேட்டிங் ஆடிய இந்திய அணி 54 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஜெயசூர்யா தலைமையில் இலங்கை அணி சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்ற ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதை வென்றார் ஜெயசூர்யா. 2003ஆம் ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுடன் தோற்றதும் கேப்டன் பதவியிலிருந்து விலகினார் ஜெயசூர்யா. இலங்கை வென்ற உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி இரண்டிலும் ஜெயசூர்யாவின் பங்களிப்பு தவிர்க்க முடியாதது. இரண்டிலும் தொடர் நாயகன் இவர்தான். ஒருநாள் போட்டியில் 189, டெஸ்டில் 340, ஒரு ஓவரில் தொடர்ந்து 6 4, 2 முறை ஒரே ஓவரில் 30 ரன்கள் அடித்தது. அதிவேக 50, 100, 150 என பல சாதனைகள் படைத்தார். ஒருநாள் போட்டியில் 10,000 ரன்களுக்கு மேல் அடித்து 300 விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்தார் ஜெயசூர்யா. ஒயிட் பால் ஃபார்மேட்டில் கவனம் செலுத்த 2007ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். 2007 உலகக்கோப்பையிலும் இலங்கைக்காக 2வது அதிக ரன் அடித்த வீரர் பட்டியலில் ஜெயசூர்யா இருக்கிறார். இறுதிப் போட்டியில் இலங்கைக்காக அதிக ரன்னாக 63 ரன்கள் எடுத்தார். ஆனால் கில்கிறிஸ்டின் சிறப்பான ஆட்டத்தால் இலங்கை அணி கோப்பையை வெல்ல முடியாமல் போனது. 2008ஆம் ஆண்டு ஆசிய கோப்பையில் இந்திய அணி உடனான இறுதிப் போட்டியிலும் ஒற்றை ஆளாக சிறப்பாக ஆடி 125 ரன்கள் அடித்து இலங்கை கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக அமைந்தார் ஜெயசூர்யா. இலங்கை அணிக்கு முக்கியமான போட்டிகளில் எல்லாம் ஜெயசூர்யாவின் சிறப்பான பங்களிப்பு எப்பொழுதும் இருந்துள்ளது. ஆனால் மெல்ல மெல்ல அவரின் ஃபார்ம் சரிய தொடங்கியது. 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஆட வேண்டும் என்பதே அவரின் கனவாக இருந்தது. ஆனால் இன்கன்சிஸ்டன்சி மற்றும் ஃபார்மின் காரணமாக விளையாட முடியாமல் போனது. 2011ஆம் ஆண்டோடு கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஜெயசூர்யா. 20 ஆண்டுகளுக்கு மேல் விளையாடி 21,000 ரன்களுக்கு மேல் அடித்து 440 விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்துள்ளார் ஜெயசூர்யா. அடித்த ரன்களையும் எடுத்த விக்கெட்டுகளையும் வைத்து பார்த்தாலே அவரின் மதிப்பு தெரியும். முக்கிய போட்டிகளில் அவரின் பெர்ஃபார்மன்ஸ்களையும் சேர்த்து பார்த்தால் சச்சின் சொன்னது 100க்கு 100 உண்மை என்றே நினைக்க தோன்றுகிறது.